இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா சுட சுட சாதம், சூப்பரான வாழைப்பூ வடை. என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசித்தேன். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு லேடி போடுவாங்கள்ல வெறுங்குழம்புன்னு, அந்த குழம்பை தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் செய்யும்போது வீடியோ எடுக்கலை, ஏன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோ எடுக்கலை. இது ஒரு அரை மூடி அளவு தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், வரமிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அதை கரைச்சி அதை வடிகட்டி ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்காமல் நல்லா முறக்கூட்டி வரையில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் போட்டேன், பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சோண்டு போட்டு, கடுகு, உளுந்து, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை ஒரு 2-3 பொடியாக கட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு தாளித்து இதில் ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இது தோசை இட்லிக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் இந்த குழம்ப நம்ம கோயாமல் செஞ்சிட வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு எனக்கு ஒரே யோசனை. இப்போ இதை தோசை இட்லிக்கே நான் வச்சுக்க போகிறேன். சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாழைப்பூ வடை நம்ம எப்போ வீடியோ நம்ம ஓயாமல் போட்டிருக்கோம், அதனால் இன்றைக்கி வாழைப்பூ வடை வீடியோ எடுக்கலை. அது மாதிரி தயிரும் ஊற்றலை, ஏன்னா தயிர் ஊற்றுறது கூட தயிர் இல்லைங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வடித்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கி தயிர் கடையில் தான் போய் பாக்கெட் வாங்கிட்டு வரணும். தயிர் வாங்கி மதியானம் தயிர் வச்சு இந்த வாழைப்பூ வடை வச்சு சாப்பிட வேண்டியதான். இதை காலை டிஃபனுக்கே சாப்பிட போகிறோம். சாதத்துக்கு ஊற்றி பார்த்து கொஞ்சமாக ஊற்றி பார்த்து இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இட்லி தோசைக்கு இதை நான் இப்போ இன்றைக்கி வைக்க போகிறேன். சூப்பரான வெறும் குழம்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.